ஹாய் மக்களை, இப்போ நாம கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த சங்கு குளிக்கிற வீடியோ இருக்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான ஒரு ஜாப் இந்த சங்கு குளிக்கிறது. அவங்க எப்படிலாம் சங்கு எடுக்கிறாங்கன்னு நமக்கு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹார்பர்லேருந்து வெளியே போய்கிட்டு இருக்கோம். இங்கே எடுக்கிறது வந்து நம்ம இங்கேருந்து ஒரு 2 நாட்டிகள் மைல் தூரத்தில், ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் டிஸ்டன்ஸில் அவங்க சங்கு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒத்து யாரும் இல்லை மேலே. இவங்க இப்போ கடலுக்குள்ள போறாங்க. இந்த காலில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாட்டுன்னு பாருங்க. அந்த வெயிட் மாதிரி இதை வச்சு தான் அவங்க இந்த மண்ணை தோண்டுவாங்க. மண்ணை தோண்டி சங்கை உள்ள எடுப்பாங்க. நம்ம இந்த கப்ரஸ் மாதிரி உள்ளதான் அது. ரெண்டரை மணிக்கு இங்கே சொல்கிறாங்க. ஒரு டைம் போயிட்டாங்கன்னா அடுத்து தண்ணிக்குள்ள வந்து 2.5 மணிக்கூர் கண்டினியூஸாக அவங்க மண்ணை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க சங்கு எடுக்கிறதுக்காக. அவங்க இங்கே நிற்கும்போது ரொம்ப நாய்ஸாக இருக்குது. இதோட சவுண்ட், இந்த என்ஜினோட சவுண்ட் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது. டீசலில் தான் செயல்படுது. இந்த ஏர் சப்ளை பண்ணுறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். ஒரே டைத்தில் 2, 4, 6 ஓஸ்லேருந்து ஏர் சப்ளை ஆகிட்டு இருக்கு. அவங்க இப்போ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏர் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இதில் செக் பண்ணுறாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஏர் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. கிளியராக வருதா இல்லைன்னு. உங்களை பார்த்தா தெரியும், அங்கெங்காந்து இந்த தண்ணியிலேருந்து இப்போ ஏர் மேலே வந்துக்கிட்டே இருக்கு. பம்பிள்ஸ் எப்படி வாரன்னு பாருங்க. இந்த இடத்தோட ஆழம் பார்த்தீங்கன்னா சுமார் 18-20 மீட்டர் அந்த அளவுக்கு வரும். இந்த இடத்துலையும் குளிப்பாங்க. இதை விட கொஞ்சம் ஆழம் அதிகமான இடத்துலையும் குளிப்பாங்க. அப்புறம் இவங்க ஒரு டைம் போயிட்டாங்கன்னா ஒரு 2-2.5 மணிக்கு கழிச்சு தான் திரும்பி மேலே வருவாங்க. இப்போ இவங்க இங்கே இந்த வள்ளத்தை பக்கத்தில் இருந்து குளிச்சவங்க எங்கே போயாச்சுன்னு பாருங்க.
அவ்வளோ தூரத்தை விட்டு அந்த அதுக்கு நேர் கீழே தான் அந்த ஓசு போரில் அதுக்கு கீழே தான் ஆள் இப்போ குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அங்கங்கே பப்புள்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஓசை அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இங்கேருந்து இழக்கிடுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த மானிட்டர் பண்ண இதை பார்க்கறதுக்காக இவங்க மேலே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த இன்ஜினில் ஏர் ஒழுங்காக போகிறதா இல்லை செக் பண்ணுறதுக்கும் அப்புறம் இந்த ஓசோட இதை பண்ணுறதுக்கும் 2 பேரும் எப்பொழுதுக்கு மேலே இருந்துட்டு தான் இருப்பாங்க. கலசல்னா வேஸ்டாட் போட்டது. இதான் அவங்க எடுக்க வேண்டிய சங்கு. இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன சங்கு. இது வந்து ரேட்டு கம்மியாக தான் போகும். அதை அவங்க மாற்றி வச்சுருக்காங்க. இது நேற்றுக்கு எடுத்தது சங்கு. நேற்று பூசே எல்லாம் வச்சுட்டு வேறு நாங்கள் இப்போ போண்டு பிறகு என்ன வரும். இப்போ இந்த சங்கை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை பாருங்க, இது இப்போ நமக்கு சங்கை காமிக்கிறதா தான் அவங்க மேலே வந்தார். இல்லைன்னா தண்ணியிலேருந்து மேலே வரமாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக தண்ணிக்கு உள்ளாடி கிடப்பாங்க. இது வந்து நல்ல சங்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. ஆனால் இதுக்கு உள்ள ஒன்றுமே இல்லை, ப்ரோட்டீன் எல்லாம் எதுவும் இல்லை. இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு சதை நாரில் பார்த்தீங்கன்னா உயிருள்ள சங்குக்கு அந்த சதை இருக்கும். இதில் வந்து சதை எதுவுமே கிடையாது. இதை நம்ம கோன்செல்னு சொல்லுவோம், கோன்செல் ஆங்கிலத்தில். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இது உயிருள்ள சங்கு. இதுக்கு உள்ளாடி சதை இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த பிளாக் கலர் அது இப்போ உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒயிட் கலரில் வரேன்னு சொன்னால் இதுக்கு உள்ளாடி உள்ள சதை ஏற்கனவே இந்த உயிர் வந்து அதுக்கு போயிடுச்சு. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிரினை வந்து அது செத்துடுச்சு. சங்கு மட்டும்தான் இருக்கும். அதான் இப்படி ஒயிட் கலரில் இருக்குது. இது 4 கழியும் போது நாளடைவில் இந்த மாதிரி ஆகும். முன்னாடி இருக்கும்போது இது வந்து கருப்பு கலர் தான் இருக்குது. இந்த மாதிரி இதை நிறைய தேவைக்கு பயன்படுத்துவாங்க. காட்சி பொருளாக அப்புறம் அந்த ஊதுறதுக்காக இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் இதை நல்லா இன்னும் இதை கொண்டு போயிட்டு நிறைய பாலிஷ் எல்லாம் இதில் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணி இது வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி பண்ணி தான் அதுக்கு பயன்படுத்துவாங்க. இதுக்கு நம்ம கடலில் எடுக்கும்போது இந்த வந்து ஒரு ஷைனிங் இல்லாத மாதிரி இப்படி தான் இருக்குது சங்கு. ரொம்ப ரிஸ்கான ஒரு ஜாப். நிறைய பேர் இதில் வந்து உயிரிழந்துருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஜாப். நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸர் ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறாங்க ஏருக்கு. அப்போ அது ஏன்னா நம்ம ஸ்கூபா டைவிங்க்கு நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு போவாங்க. அது ஆக்சிஜன் கிடையாது, அது நம்ம நார்மல் அட்மாஸ்பியரில் உள்ள ஏர் தான் அதை ஃபில் பண்ணி கொண்டு வாங்க. அப்போ நீங்கள் நிறைய பேர் நினைப்பாங்க அதில் ஆக்சிஜன் வச்சு கொண்டு வாங்க. அது அப்படி கிடையாது. நார்மல் நம்ம அட்மாஸ்பியர் ஏர் தான் அந்த சிலிண்டர் உள்ளாடி இருக்கும். அப்புறம் இவங்க வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னஞ்சா பயங்கிறேன் வாமிட்டில் வாருவல அவனுக்கு. அது இவங்க வந்து அந்த சிலிண்டரை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து நம்ம வேலை செய்யும்போது அதிக அளவிலான ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படும். அப்புறம் அந்த சிலிண்டரில் வந்து தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகாது. நம்ம ஸ்கூபா டைவிங்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அளவு வேலை பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது, அந்த மண்ணை வந்து தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஆக்சிஜன் நிறைய தேவைப்படுறதுனால இந்த ஏர் வந்து கம்ப்ரஷனில் அவங்களுக்கு தேவைப்படும். அப்படி இல்லாமல் இது வந்து ஆழம் வந்து இதில் வந்து 20 மீட்டருக்கு மேலே ஆழம் இருக்குது. 18-20 மீட்டர் அந்தளவுக்கு ஆழம் இருக்குது. அதில் வந்து தண்ணியோட அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம நார்மலாக ஒரு ஆளால் இந்த தண்ணிக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதுக்கு போகிறதுக்கு நிறைய ட்ரைனிங் தேவைப்படும். அப்புறம் நிறைய நாள் ட்ரைனிங் எடுத்து அவங்க போகிறாங்க. அப்புறம் இதில் ஒரு மெயின் இது என்னோட சொன்னால் ஏர் எம்போலிசம்னு சொல்லுவாங்க. நம்ம திடீர்னு ஒரு வேளை மேலே வந்தாச்சுன்னா நம்ம நரம்பு உள்ளாடி உள்ள நரம்பு கொள்ளாடி ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் கேஸ் அது ஃபார்ம் ஆகி அப்படி நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. அதான் இதில் உள்ள ஒரு மெயின் ரிஸ்க். அதனால் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து தான் இவங்க போவாங்க. அப்புறம் இவங்கள ஏர் இங்கேருந்து ப்ராப்பராக சப்ளை ஆகலைனாலும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு நார்மல் ஏர் கிடைக்காம அவங்க அது ஒரு டேஞ்சர் தான். அந்த ஓஸ்லேருந்து ஏர் இப்போ சப்ளை ஆகிட்டு இருக்கு. அவங்க ஆளு அதுக்குள்ளே கிடக்கிறது அந்த தூரமாக தான் கிடக்காங்க. தண்ணிக்கு மேலே இப்போ வருவாங்க. ஒரு ஆள் இப்போ மேலே வந்துட்டாங்க, 2 ஆள்.
போட்டுக்கணுமா? அதான் ஆள் புதுசு. இவங்க எல்லாம் ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு இப்போ தான் கரை வந்து மேலே வந்திருக்காங்க. இது ஒரு ஷிஃப்ட்டில் எவ்வளோ நேரம் கிடப்பீங்க? எவ்வளோ மணிக்கு கிடப்பீங்க நீங்கள்? 2 மணிக்கு ஒரு நேரம். எப்படி நீங்கள் தொழில் செஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சா? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். கிளிண்டா எத்தனை வருஷம் ஆச்சு? 10-20 வருஷம் ஆகுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கான ஒரு ஜாப். நம்ம உயிரை வந்து பணைய வச்சு தான் இந்த தொழில் நமக்கு பண்ணணும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. இந்த தட்டை காலில் போட்டுட்டு தான் நாங்கள் நம்ம சைக்கிள் சவுண்டுற மாதிரி 2 கம்பியை குத்திட்டு அப்படியே சவுண்ட் அப்படியே சங்கு எடுக்கிறது. அந்த மண்ணை தோண்டி அப்படியே சங்கு எடுப்பீங்க? அப்படியே காத்துனால வச்சு கையில் ஒரு கம்பி வச்சிருப்பீங்களா? அது ஹோல்ட் பண்ணது. நான் இந்த கம்பி வச்சு தான் அவங்க மண்ணில் குத்தி வைப்பாங்க. இந்த கம்பி அதான் கம்பி இதை குத்தி வச்சுட்டு தான் அவங்க இதை பண்ணுவாங்க. 100 மீட்டர் நீளம் உண்டா? 100 மீட்டர் ஓசோட நீளம். இதான் அந்த கண்ணாடி. இத மூக்கு கண்ணாடி. இதை அப்படியே ஃபில்டர் கண்ணாடி எப்படி போட்டு தான் குளிக்க. இது போட்டால் தான் தண்ணிக்குள்ளே கிளியராக தெரியும். இல்லைன்னா எதுவும் நமக்கு பார்க்க முடியாது தண்ணிக்குள்ளே. ஆமாம், இதான் அந்த ஏர் வாரது ரெகுலேட்டரா? இதில் இந்த ஏரை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கூட்டத்துக்கு குறைச்சதுக்கெல்லாம். அதுக்கு உள்ளாடி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்ம இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த தண்ணிக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஷர் வந்து அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம நார்மல் தண்ணி மாதிரி கிடையாது. கடல் தண்ணியில் வந்து அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ப்ரெஷர் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒழுங்காக இருந்தது சுவாசம் எடுக்க முடியும். தண்ணிக்கு உள்ளே இருக்கும்போது இந்த அந்த கம்பி வச்சு இதை குத்தி பிடிச்சிருக்காங்க. இந்த கிளாத்து இந்த மாதிரி மீன், அப்புறம் இந்த கனவா இதெல்லாம் வரும்போது நான் ஒரு கனவாயம் பிடிச்சிருக்காங்க. அந்த கம்பி வச்சு இதை குத்தி பிடிப்பாங்க. இந்த மீன் சாப்பிட்ருக்காங்க. இனி சாப்பிட்டு அடுத்த ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் பொரிச்ச மீன், சோறு, கருவாடு, எல்லா வெரைட்டி ஐட்டம் உண்டு. கத்திரிக்காய் கூட்டு. எப்படி எப்போ உங்களுக்கு வலம்புரி சங்கு கிடைச்சிருக்கா? வலம்புரி சங்கு கிடைச்சதா? உங்களுக்கு கிடைச்சதா? இவரு ரொம்ப லக்கி மேன். தூத்துக்குடியில் வச்சு இவருக்கு ஒரு வலம்புரி சங்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ ரூபாய் சேல் ஆச்சு? அது 18 லட்ச ரூபா சேல் ஆச்சா? சில சங்கு 50 லட்ச ரூபா வரைக்கும் போகும். அந்த அதுக்கு குவாலிட்டி பொறுத்து தான் போகும். சின்ன சங்கா